ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறேன். கீரை பொரியல் தான் இது. மற்ற கீரைக்குனா நம்ம இது அது என்ன எண்ணெய் ஊற்றி பண்ணுவோம். இது நான் நெய் ஊற்றி பண்ண போகிறேன். நெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்து. இதை 48 days தொடர்ந்து சாப்பிட்டோன்னா பிளட் இல்லாதவங்களுக்கு நல்ல இதாகும், கண் பார்வை நல்ல இதாகும், முடினா நல்லா வளரும், ரொம்ப சத்து. என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. சரி, எனக்கு புளிக்குழம்பு வச்சேன். அதனால் அது காம்பினேஷன் முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும். அதனால் வெப்பமெண்டு வைப்பேன். முருங்கைக்கீரை எப்போ நெய் ஊற்றி பெரட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து 48 days சாப்பிட்டுருந்தாங்கன்னா அனிமிக்கு அது எல்லாமே ரெக்கவர் ஆகிடும். ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், பொரியலாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கீரையை இந்த இலையை நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசையாக கூட சுட்டு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பொரியல் தான் பண்ண போகிறேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் இதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இது பண்ண போகிறேன். இது நீங்களுமே கண்டிப்பாக சாப்பிடுங்க. லேடிஸ்க்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல், நல்லது. பிளட் சர்க்குலேஷனுக்கு, அப்புறம் கண் பார்வைக்கு, அதுக்கப்புறம் முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது சூப் பண்ணி குடிக்கலாம். நான் சூப் தான் பண்ணலாம்னு நினச்சேன். சரி, முருங்கைக்கீரை பொரியல் வைப்போம், ரொம்ப நாள் ஆச்சு. சரி, முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு எடுத்தேன். க்ளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைங்க வேறு லீவு, அதனால் சரி செஞ்சு கொடுப்போம். நான் இலையாயும் போது இந்த காம்பெல்லாம் இதாகிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா லைட்டாக உப்பு போடுறேன். நான் உப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அந்த ஸ்மெல்லு வதக்கும் போதே அந்த ஸ்மெல் வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பொரியல்லாம் அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ணும். அது ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நல்ல சத்தான சாப்பாடாக இப்போ பிள்ளைங்க வீட்டில் லீவில் இருப்பாங்க. இப்போ தான் நம்ம நிறைய சத்தான சாப்பாடுலாம் கொடுக்க முடியும். ஸ்கூல் போனால் நேரமே இருக்காது, நமக்கும் டைம் இருக்காது. அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து இந்த வெயில் காலத்தில் என்ஜாய் பண்ணுவோம். இது அப்படியே நல்லா வதங்கினோன்னா ஆஃப் பண்ணி அடுப்பை இறக்க வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.